நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, என்னை பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. இன்னொரு விச என் நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, தேங்க்யூ அப்பா. பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. குறைவு வந்தாலும், ஒருவேளை உங்கள்கிட்ட இனிமேல் நாளைக்கு என்ன இருக்கு, என்னால என் குடும்பத்தை ஜீவனம் பண்ண என்ன இருக்கு, என் குடும்பத்துல ஒண்ணுமே கிடையாது, கடன் பிரச்சனை தலைக்கு மேல ஏறிடுச்சு, என்னுடைய சூழ்நிலைகள் அதிகமாயிருச்சு, ஆண்டவரே இனிமேல் என்னுடைய வாழ்க்கை எப்படி போன்னு கலங்கிட்டு இருக்கியாமா? சாரிபாத் விதவை வீட்டுக்கு எலியாவை கத்தர் கொண்டு போய் அந்த சாரிபாத் விதவையை போஷித்தது கத்தர். உண்மைன்னா இன்றைக்கு உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் உனக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் கடன் பிரச்சனைகளையும் மாற்ற அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறாரு. நீ விசுவாசத்தோட பாடு, விசுவாசத்தோட தேவனை ஆராதி. கத்தர் இந்த நேரத்துல இந்த நிமிஷத்துல உன் வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு